அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாழைத்தண்டு பொரியல் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வாழைத்தண்டுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழைத்தண்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நிச்சயமாக வாழை மரம் இருந்ததுன்னா கிடைக்கும். கண்டிப்பாக வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டை அந்த பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தேவையான திட்டமாக நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு தேவையோ சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு நான் எடுத்திருக்கேன். அந்த துண்டு எடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா வாழைத்தண்டை கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா நம்ம கட் பண்ணிக்கணும். ரவுண்டாக ஒரு சர்க்கிள் அந்த ஷேப்பில் நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணும்போது அதிலேருந்து நார் வரும். இந்த நாரை நம்ம காய வச்சு அதை நம்ம விளக்கு திரிக்கு கூட போட்டு ஏற்றிக்கலாம். ஆனால் நம்ம வாழைத்தண்டு செய்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த வாழைத்தண்டில் இருக்க அந்த நாரை நாம் எடுத்துடணும். ஸோ இதுதான் நம்ம வாழைத்தண்டில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது. சில பேர் இந்த வாழைத்தண்டை நார் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க, பயப்படுவாங்க. சில சமயம் இதுக்காகவே வாழைத்தண்டை நான் செய்யவே வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த வாழைத்தண்டில் நான் உங்களுக்கு எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றதை சொன்னேன்னா நீங்கள் உடனே அடுத்த சமையல் என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த வாழைத்தண்டை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துப்பீங்க. லதா நம்மளுக்கு வாழைத்தண்டை பற்றி சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயமாக இருக்குன்றது நீங்கள் எல்லாருமே புரியும். உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் எடுத்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இந்த வாழைத்தண்டை பற்றி இன்றைக்கி நான் பொரியல் செய்கிறது வாழைத்தண்டுடைய பயன்களை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு வாழைத்தண்டை பற்றி நிறைய விஷயம் தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை வாழைத்தண்டை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், வாழைத்தண்டு எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்குது, நான் எப்படி வாழைத்தண்டை சமைப்பேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச அளவு என்னோடய வீடியோஸை நான் ரொம்ப சுருக்கமாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு இதை விட எனக்கு எடிட் பண்ணி ஷார்ட்டாக போடுறதுக்கு மனசு வரல. அதனால் ஓரளவுக்கு நான் வீடியோவை எடுத்திருக்கேன் பாருங்கள். முதல்ல நம்ம வாழைத்தண்டை எடுத்துகிட்டு ஷேப் ரவுண்டாக நம்ம கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த நார் வரும். ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு நாரை நான் எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே நாரை எடுத்துருவேன். ஆனால் எனக்கு வீடியோ நான் இந்த சைட் கேமரா அமைச்சிக்கிறனாலே எனக்கு இந்த சைடு நான் திருப்பிக்கிறேன். அந்த நாரை நான் எடுக்கிறேன் பாருங்கள். நாரை எடுத்துகிட்டு உடனே அதை நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போடலைன்னா கண்டிப்பாக அது கருப்பாயிடும். அதனால் நம்ம அதை தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த வாழைத்தண்டில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொடியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியிலேருந்து நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா நிச்சயமாக அது கருப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாழைத்தண்டில் இருக்கிற நார் அதை நம்ம கையில் நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம வாழைத்தண்டை ரவுண்டாக அரிஞ்சு போட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பொடியாக அரைஞ்சி நாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டோட குணாதிசயங்கள், வாழைத்தண்டோட நன்மைகள். இப்போ நம்ம யார்கிட்ட பழகிறதுனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்குதா அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். அப்போ நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய வாழைத்தண்டை நிச்சயமாக நாம் யோசித்து பார்க்கணும். இந்த வாழைத்தண்டில் அப்படி என்ன இருக்குது, ஏன் இந்த வாழைத்தண்டை லதா சாப்பிடுன்னு சொல்லுது, இந்த வாழைத்தண்டில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வாழைத்தண்டில் என்னென்னா நார் சத்து நமக்கு நிறைய கிடைக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் இது எல்லாமே குணமாகுது. அதே மாதிரி சீரற்று சுரக்கும் அமிலங்களுடைய தன்மைகளை சீர் செய்ய இந்த வாழைத்தண்டு உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு பயன்படுகிறது. நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குது. மேலும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த வாழைத்தண்டை ஏதாவது ஒரு விதத்தில் உணவுகளில் சேர்த்துக்கிறது நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு நமக்கு பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்குது. உடலில் ஹீமோகுளோபின் இன்சுலின் உற்பத்தியை அதிகமாகுது. ஏன்னா ஹீமோகுளோபின்னா ரத்தத்தில் இருக்கிற இரத்த அணுக்கள், ஹீமோகுளோபின் சிவப்பு அணுக்கள்
அந்த அணுக்களுடைய இன்சுலின் உற்பத்தியை அதிகமாக்குது இந்த வாழைத்தண்டு. மேலும் பல உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாழைத்தண்டை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் சரி செய்யப்படுகிறது. சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லிலிருந்து நீரிழிவு நோய் வரை பல நோய் கிருமிகளுக்கு மருந்தாம் இந்த வாழைத்தண்டு பயன்பட்டு வருகிறது. வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கொள்வதால் தினமுமே 25 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் நம்மளுடைய உடல் நலத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த வாழைத்தண்டு நம்ம பார்த்தோன்னா பிலிப்பைன்ஸு, மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நாடுகள்லேயும் வெளிநாடுகள்லேயும் இந்த வாழைத்தண்டு சிறப்பாக பயன்பட்டு வருகிறது உடல் நலத்துக்காக, மக்களுடைய உணவுப் பொருளாக. இப்போது நம்ம அடுத்து வாழைத்தண்டை அரைஞ்சி முடிச்சிட்டோம். வாழைத்தண்டோட பயன்களெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வாழைத்தண்டை தாளிச்சிக்கலாம் பொரியலுக்காக. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும், நிறைய வேண்டாம். கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வாழைத்தண்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருசாக நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லா பாயில்டு ஆகின பிறகு, நல்லா வெந்து வந்த பிறகு நிச்சயமாக அது நம்மளுக்கு ஒரு பாதி அளவு கூட நம்மளுக்கு வராது. கீரை மாதிரி தான். கீரையை நம்ம பார்க்கும்போது நிறையா இருக்கு இல்லையா, ஆனால் அது வெந்து முடிச்சிட்ட பிறகு அந்த கீரை ஒரு கரண்டி 1.5 கரண்டி ஆகிறதே பெரிய விஷயம். அதே மாதிரி வாழைத்தண்டுக்கு உப்பை திட்டமாக போடணும். வாழைத்தண்டுக்கு திட்டமாக உப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அது வேகிறதுக்கு, ஏற்கனவே வாழைத்தண்டு நீர்க்காய் தான், தண்ணி இருக்கும். திட்டமாக காயில் தண்ணியை விட்டு நீங்கள் நல்லா அதை கலரி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ கொதி வரப்போகுது. சில சமயம் நான் என்ன பண்ணுவேன்னா, வாழைத்தண்டு நல்லா வேகணுன்றதுக்காக குக்கர்லேயே ஒரு 2 விசில் கூட நான் விட்டுருவேன். ஆனால் இப்போது எனக்கு வாழைத்தண்டு ரொம்ப எலசாக இருக்குது. அதாவது ரொம்ப சின்ன தண்டு, அடித்தண்டு அந்த மாதிரிலாம் இல்லை, நடுபாகத்தில் இருக்க தண்டு மாதிரி தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக எனக்கு வெந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், குக்கர்லேருந்து நான் கடாயில் மாற்றிக்கிட்டேன். கடாயில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் சாமிக்கு தேங்காய் உடைச்சது அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த தேங்காயை எடுத்து துருவி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டேன். மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காயெலாம் துருவி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 2 பல் தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காயும் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கொத்தமல்லி மறக்காத போடணும். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் போடலாம். ஸோ இந்த